இது யாரும் வரமாட்டாங்களா இவங்கலாம்? எல்லா தொகுதி அவங்க போட்டாங்கல்ல. சரி அவங்க போட்டாங்க. சரி என்ன பாத்தீங்க அவங்களுக்கு எல்லாத்தோட தம்பி ஒரு வண்டி அடிக்கணும் போய்டா. அண்ணா விஜயண்ணா, எப்படின்னா இந்த ஒரு நாள் மதிய உணவு சேவையகம் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் இந்த சைடு வந்தீங்கன்னா தளபதியோட சேர்த்து இருக்கு. உங்களோட பேர், உங்களோட பொசிஷன் என்ன, இதில் இருக்கீங்க, அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாம். புதுச்சேரி காமராஜ் தொகுதி தலைவர் விஜய நான் பேசுகிறேன். பரவாயில்ல. ஒன்று சொல்லிட்டேன். அதெல்லாம் காலியிடும். இருபத்தஞ்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அவனை போட்டு போறேன். தலைவர் இதை போட்டுக்கோங்க. அது மைக் இதில் இருக்குல்ல, இதில் கொஞ்சம் நீங்கள் பேசுறது அப்போ தான் கிளியராக கேட்கும். பேசு. தளபதியின் உத்தரவுப்படி புதுச்சேரி காமராஜ் தொகுதி தலைமையில் மணிமண்டபம் அருகில் பொதுமக்களுக்கு அன்னதானம் பிரியாணி போட்டுருக்கிறோம். அதுலேருந்து ஆனந்த அண்ணன் உத்தரவுகளில் சரவணன் பேரில் இந்த தலைமை சங்கம் இருக்குது. பெரிய வர மாட்டேங்கிறேன், வீடியோ போட தெரியாது. இல்லை இல்லை, ஓகே ஓகே, சரி காட்டுங்க, நான் மற்ற பேசுங்க. நீங்கள் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கிறது புதுச்சேரியில் தாங்க, புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி. இங்கே வந்து தலைவர் வந்து விஜய் அண்ணன் தான். ஸோ இவங்களோட சார்பில் பிரியாணி போட்டுட்டு இருக்காங்க மதிய உணவு. இது எல்லாமே தளபதியோட உத்தரவின்படி தாங்க இங்கே நடந்துட்டு இருக்குது. வேறு யாருமே இல்லை. இந்த ஒத்தால் தளபதிக்காக மட்டும்தான் இந்த செஞ்சுட்டு இருக்காங்க. இது வெறும் புதுச்சேரி மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளா, உலகம் முழுக்க இது வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெங்காயம் கேட்குறாங்க. இதெல்லாம் ஒன்றும் சாதாரண விஷயம்லாம் இல்லை நண்பா. எல்லா தொகுதியிலையுமே இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி செய்கிறத விட இங்கே அதிகமாகவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் அங்கே பிரியாணி போடுவாங்க, ஏதோ ஒரு சாப்பாடு போடுவாங்க. ஆனால் இங்கே வெறும் தளபதியோட உத்தரவின்படி, உங்களா இதில் நல்லா நோட் பண்ணிக்கிறது அதுதான், தளபதி சொன்னதை வச்சு மட்டும்தான் எங்கள் தளபதி எல்லாருமே, எல்லா ரசிகர் மன்றமே இதில் இறங்கி முழுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் எல்லா
தலைவர்களுக்கும். ஏன்னா இது எல்லாமே அவங்களுக்கு சொந்த காசை வச்சு செய்கிறாங்க. இதுதாங்க இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி இருந்ததுன்னா அவங்க அவங்கவுங்க காசில் எடுத்து வச்சு செய்வாங்க. ஆனால் பட் இது இங்கே அவங்களோட சொந்த செலவில் மட்டும்தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர வேறு யாரோட காசோ இல்லை வேறு யாரோ ஹெல்ப் பண்ணுறதோ அப்படிலாம் இல்லை. முழுக்க தன்னோட ரசிகர் மன்றத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் எந்த அளவுக்கு சாப்பாடு முடியுமோ அதை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக நாம் இதோட முடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதோட 3வது இடமா நான் எடுத்து காட்டுறேன். புதுச்சேரியில் என்ன தம்பி 3 இடத்துல மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்களா சாப்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க. புதுச்சேரியில் கிட்டத்தட்ட 23 இடத்துல மதிய உணவு திட்டம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதில் இங்கே ஒரு இடமாக இது பெருசாகவே தாங்க உருவச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பெரிய இடம்தான். ஒரு 300 பேருக்கு 400 பேருக்கு கிட்ட சாப்பிட்லாம் அப்படின்ற அளவுக்கு பிரியாணி செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ தாராளமாக இதில் மக்கள் இயக்கத்துக்கு மிகப்பெரிய சல்யூட் செய்யலாம் அப்படின்றது எந்த ஒரு இதுவும் இல்லை. தாராளமாக வாழ்த்துங்க. இன்னும் கூடிய விரைவில் நம்மளோட அடுத்த விஷயம் என்னன்றது தளபதி மேற்கொண்டு அறிவித்த பிறகு நம்ம முழுமையாக அதில் இறங்குவோம் அப்படின்றது மட்டும்தாங்க. இவங்களோட மக்கள் இயக்கம் பேர் என்னென்னா தமிழன் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றத சொல்லலாம். இது அந்த ஒயிட் ஷர்ட் அதுக்கப்புறம் ஒயிட் வேஸ்டில் வராங்கல்ல அவர் தான் நம்ம மக்கள் இயக்கம் தலைவர். இங்கே காமராஜர் நகர் தொகுதியில் அனைத்து தொகுதியிலுமே இங்கே புதுச்சேரியில் இங்கே பிரம்மாண்டமாகவும் நல்ல விதமாகவும் இங்கே மதிய உணவு சேவையகம் பண்ணிட்டு இருக்காங்க தளபதி விஜய்க்காக. இங்கே இது மட்டும் இல்லைங்க, ஏன்னா ட்விட்டர், ஃபேஸ்புக்கு அனைத்து நியூஸ் சேனல்லேருந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது தளபதியை மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. ரீசன் என்னென்னா இங்கே தளபதி வார்த்தை சொன்னதுக்காக இங்கே அத்தனை பேர் செஞ்சது ஒரு ரீசனாக இருக்கும். அதுவாக தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் இல்லை. பேசுகிறேங்க. சரி, நம்ம பிரியாணி விடுறதுக்கு அப்புறம் போடாதீங்க. இல்லை போதும், இதுக்கப்புறம் பார்த்து
பிரியாணி